வாங்கக்கா வாங்க வாங்கம்மா வாங்க. மலை குல்ஃபி, கேசர் குல்ஃபி, மேங்கோ குல்ஃபி, பிஸ்தா குல்ஃபி, சாக்லேட் குல்ஃபி, என்ன வேணுமோ எல்லாமே இருக்கு. எல்லாமே 10 பைசா, எல்லாமே 10 பைசா. டேய் கருவாயா, எனக்கு என்னமோ என் சின்ன வயசுக்கு போன மாதிரி இருக்குடா. என்ன, ஒரு குல்ஃபி 10 பைசாவா? என் காதை என்னாலே நம்ப முடியல. இன்னொரு தடவை சொல்லுடா. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. சும்மா சும்மா எல்லாம் என்னால சொல்லிட்டு இருக்க முடியாது. என் தொண்டை எல்லாம் வலிக்குது. ஒரு குல்ஃபி 10 பைசா, ஒரு குல்ஃபி 10 பைசா. ஆஹா, என் காதெல்லாம் தேனா இனிக்குதே. ஒரு குல்ஃபி 10 பைசாவா? நான் சின்ன வயசுல குல்ஃபி வாங்கி சாப்பிட்டப்போ கூட ஒரு குல்ஃபி 1 ரூபாய். நீ என்னடா 10 பைசாக்கு கொடுக்குறேன்னு சொல்ற? அட ஆமாக்கா, ஒரு குல்ஃபி 10 பைசா தான்க்கா. உங்களுக்கு எவ்வளோ குல்ஃபி வேணுமோ அவ்வளோ வாங்கி சாப்பிடுங்கக்கா. நான் இன்னைக்கு ஒரு 50 ரூபாய்க்கு குல்ஃபி வாங்கி சாப்பிட போறேன். நான் 100 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டா கடையில் இருக்கிற குல்ஃபி எல்லாம் தீந்து போயிடுமே. பரவாயில்லையாடா கருவாயா? எந்த பிரச்சனையும் இல்லைக்கா. உங்களுக்கு எவ்வளோ குல்ஃபி வேணுமோ அவ்வளோ குல்ஃபி வாங்கி சாப்பிடுங்கக்கா. டேய் கருவையா, எனக்கு ஒரு 5 ரூபாய்க்கு குல்ஃபி கொடுடா. நான் 5 ரூபாய்க்கு குல்ஃபி வாங்கி சாப்பிட்டாலே என் வயிறெல்லாம் ஃபுல்லாயிடும். இந்தாடா 50 ரூபாய். என்கிட்ட சேஞ்ச் எல்லாம் ஒன்றும் இல்லை. நீ 5 ரூபாய் எடுத்துட்டு மிச்ச காசை கொடு. இதெல்லாம் பாங்காட்டம். நான் சொன்னது ஒரு குல்ஃபி 10 பைசா. அப்படின்னா நீங்க எனக்கு 10 பைசா கொடுத்துட்டு தான் இந்த குல்ஃபி வாங்கணும். புரிஞ்சுதா? எனது 10 பைசாவா? 10 பைசாவை நான் அங்க எங்க போய் தேடுறது? அந்த 10 பைசாவை பார்த்தே பல வருஷம் ஆகுது. இப்ப போய் 10 பைசா கேட்டா நான் எங்கிருந்து போய் கொண்டு வந்து கொடுப்பேன்? ஆமாண்டா கருவையா, இப்போ 5 பைசா 10 பைசா எல்லாம் யாருக்கிட்டையும் இல்ல. நீ கேட்டா நாங்க எங்கிருந்து போய் கொண்டு வந்து கொடுப்போம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க 10 பைசா கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற குல்ஃபியை நான் கொடுப்பேன். உங்க அம்மா பாட்டி எல்லாம் ஏதோ உண்டியல் சேர்த்து வச்சிருப்பாங்கல்ல, அதுல கண்டிப்பா 10 பைசா இருக்கும். வேணும்னா போய் அந்த 10 பைசா எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு குல்ஃபி வாங்கி சாப்பிடுங்க. பாட்டி, நாங்க எல்லாம் உங்களை பார்க்கத்தான் வந்துட்டு இருக்கோம். நீங்களே வந்துட்டீங்க. என்னது, என்ன பார்க்க வந்தீங்களா? என்ன பார்க்க ஏன் வந்தீங்க? பாட்டி, உங்ககிட்ட பழைய 10 பைசா இருந்தா எங்களுக்கு கொடுங்க பாட்டி. என்கிட்ட நிறைய பழைய 10 பைசா இருக்கு. ஆனா அதெல்லாம் உங்களுக்கு நான் எதுக்கு கொடுக்கணும்? அந்த பழைய காசெல்லாம் ரொம்ப விலை கொடுத்து வாங்குறாங்களா. என்கிட்ட வாங்கிட்டு போய் நீங்க அதிக விலை விற்கிறதுக்காக தானே கேக்குறீங்க. ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி. இந்த கருவாயன் 10 பைசா கொண்டு வந்து கொடுத்தா ஒரு குல்ஃபி கொடுக்குறேன்னு சொன்னான். உங்ககிட்ட அந்த செல்லாத பழைய 10 பைசா இருந்தா வாங்கிட்டு போய் குல்ஃபி வாங்கி சாப்பிடலான்னு வந்தோம் பாட்டி. ஏண்டி அம்மா, பழைய காசெல்லாம் இப்ப எல்லாம் நிறைய பணம் கொடுத்து வாங்குறாங்களாம். சில காசு லட்சக்கணக்கா போட்டு கூட வாங்குறாங்களாம். நீங்களும் நைஸா என்னை ஏமாத்தி அந்த காசு கொண்டு போய் விற்கலான்னு தானே வந்திருக்கீங்க. அந்த கருவாயனை ஒரு ஃப்ராடு பையன், அவனும் ஏதோ இதை மாதிரி பிளான் வச்சிருப்பான். அதுதான் உங்ககிட்ட 10 பைசாக்கு குல்ஃபி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். அதெல்லாம் விடுங்க பாட்டி. உங்ககிட்ட பழைய 10 பைசா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. அப்படி இருந்தா எங்களுக்கு நீங்க எவ்வளவுக்கு கொடுப்பீங்கன்னு சொல்லுங்க. எங்களுக்கு விருப்பப்பட்டா நாங்க வாங்கிக்கிறோம், இல்லைன்னா நாம போறோம். இத பாருங்கடி அம்மா, என்கிட்ட பழைய 10 பைசா 10 இருக்கு. நான் ஒரு 10 பைசா 10 ரூபாய்க்கு வேணா கொடுப்பேன். வேணும்னா வாங்கிக்கோங்க. சரி பாட்டி, நீங்க ஆளுக்கு 3 10 பைசா கொடுங்க. அப்புறம் ஒரு 10 பைசா நீங்களே வச்சுக்கோங்க. 10 பைசா கொடுத்தா கருவாயன் குல்ஃபி கொடுக்குறானா. நீங்களும் போய் ஒரு குல்ஃபி வாங்கி சாப்பிடுங்க பாட்டி. ஐயா, எனக்கு குல்ஃபி சாப்பிட்டா உடம்புக்கு ஆகாதுடி அம்மா. நீங்க இந்த 10 பைசாவை 100 ரூபா கொடுத்து வாங்கிக்கோங்க. இதை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? சரி சரி, சீக்கிரமா பணத்தை கொடுத்துட்டு அந்த 10 பைசாவா வாங்கிட்டு வா. நம்ம சீக்கிரமா போய் குல்ஃபி வாங்கி சாப்பிடலாம். அண்ணா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க கருவாயை நின்றுட்டு இருந்தானே, எங்க அவனை காணோம்? அவன் இப்பதான் குல்ஃபி வாங்கிட்டு போறான். ஏன், என்னம்மா விஷயம்? ஏன் அவனை தேடுறீங்க? கருவாயை எங்களுக்கு 10 பைசாக்கு குல்ஃபி கொடுக்குறேன்னு சொன்னான்.
சரின்னு நாங்களும் போய் 10 பைசா எடுத்துட்டு வந்தோம். பார்த்தா அவனை காணோம். இது அவன் கடை தானே? ஏமா 10 பைசாக்கு குல்ஃபியா? எந்த காலத்துலமா நீங்கள் எல்லாம் இருக்கீங்க? 10 பைசாக்கு யாராவது குல்ஃபி கொடுப்பாங்களா? அது மட்டும் இல்லாமல் இது என் கடை. நான் தான் கொஞ்ச நேரம் கடையை பார்த்துக்கூடா வீட்டில் போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன்னு போனேன். அதுக்குள்ளே அவன் உங்களை ஏதோ பண்ணி வச்சிருக்கான்னு நல்லா புரியுது. என்ன விஷயம்னு கொஞ்சம் விவரமாக சொன்னீங்கன்னா எனக்கும் அவன் என்ன கூத்து பண்ணான்னு தெரியும். கருவாயா பழைய 10 பைசா கொண்டு வந்து கொடுத்தா 10 பைசாக்கு ஒரு குல்ஃபி கொடுக்குறேன்னு சொன்னான். உங்களுக்கு என்ன வெரைட்டி வேணுமோ வாங்கிக்கோங்கன்னு வேற சொன்னான். எங்ககிட்ட பழைய 10 பைசா இல்லை. ஒரு பாட்டிக்கிட்ட பழைய 10 பைசா 10 இருந்துச்சு. அந்த 10 பைசாவையும் நம்ம 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். அட அப்படியா விஷயம்? இப்பதான் எனக்கே புரியுது. நான் கருவாயங்கிட்ட இன்னும் 2 நல்ல எக்ஸ்பிரி டேட் ஆகிற குல்ஃபி எல்லாம் இருக்கு. வேணும்னா நான் உனக்கு 10 ரூபாய்க்கு அந்த குல்ஃபி கொடுக்குறேன். நீ கொஞ்ச நேரம் கடையை பார்த்துக்கூடான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனேன். இப்பதான் அவன் எக்ஸ்பிரி டேட் ஆக போற எல்லா குல்ஃபியையும் வாங்கிட்டு போனான். உங்ககிட்ட ஏன் இப்படி சொன்னான்னு எனக்கு ஒன்றும் புரியலம்மா. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு அவன் ஏன் இப்படி பண்ணான்னு. சரிண்ணா, உங்க கடையில ஒரு குல்ஃபி என்ன விலைண்ணா? 25 ரூபாயில ஸ்டார்ட் ஆகி 200 ரூபாய் வரைக்கும் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. அந்த எக்ஸ்பிரி டேட் ஆக போற 10 ரூபாய் குல்ஃபி இல்லைங்களா? அது ஒரு 10 குல்ஃபி தாமா இருந்துச்சு. அத கருவாயந்தான் வாங்கிட்டு போயிட்டானே. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அந்த கிழவியும் இந்த கருவாயனும் சேர்ந்து தான் இந்த மாதிரி வேலை பார்த்துருக்காங்க. அவங்க 2 பேரையும் நம்ம சும்மா விடக்கூடாது. வாங்கடி, சீக்கிரமா போய் அவங்க 2 பேரையும் உண்டு இல்லைன்னு பண்ணலாம். அந்த கருமை பிடிச்ச கருவாயன் காலங்காத்தால நம்மள ஏமாத்தி எப்படி பண்ணா பாத்தியா? ஊரு ஃபுல்லா தேடியாச்சு, எங்க இருக்கானே தெரியல. அவன் மட்டும் கையில சிக்குனா இன்னைக்கு அவனை ஆஞ்சு போடுவேன் ஆஞ்சி. இதுக்கு மேல தேடுறதுக்கு எனக்கு தெம்பில்ல தாயி. நான் வீட்டுக்கு போறேன். நீங்களும் போய் வீட்டுல உங்க வேலைய பாருங்க. ஏக்கா எல்லாரும் இப்படி பாருங்க, நாங்க 2 பேரும் ட்ரீ ஹவுஸ்ல தான் நிக்கிறோம். நீங்க எல்லாம் வந்தீங்கன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு குல்ஃபி பார்ட்டி கொண்டாடலாம். டேய் கருவையா, எதுக்குடா எங்க கிட்ட எல்லாம் பொய் சொல்லி இது மாதிரி 10 பைசா குல்ஃபின்னு ஏமாத்தி எங்க கிட்ட காசு வாங்கின? அக்கா விடுங்கக்கா, இப்பதான் நம்ம நல்லா ஜாலியா குல்ஃபி சாப்பிட்டு டான்ஸ் பண்றோம் இல்ல, நல்லா என்ஜாய் பண்ணுங்கக்கா. பழைய பேசலாம் பேசாதீங்க. ஐயோ ஐயோ எல்லாம் ஓவரா குதிக்காதீங்க. குதிச்சா இந்த வீடு கீழே விழுந்துடும். சொன்னா கேளுங்க. ஐயோ அப்பவே படிச்சு படிச்சு சொன்னேன் குதிக்காதீங்க குதிக்காதீங்கன்னு. கேட்டீங்களா? இப்ப பாருங்க வீடை இடிஞ்சு விழுந்துருச்சு. டேய் கருவையா, வீடு மட்டும் இல்லடா, இடுப்பு சேர்ந்து உடஞ்சிடுச்சுடா. வலி தாங்க முடியலடா. இந்த கிழவிதான் நல்லா குதிச்சு குதிச்சு டான்ஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்ப பாரு, ஒன்னும் தெரியாத பாப்பா மாதிரி உக்காந்துட்டு இருக்கத. ஒரு வயசான பாட்டி இப்படி உளுந்து கிடக்கான யாராவது வந்து கை தாங்களா தூக்கி விட்றீங்களா? பேச்ச பாருங்க பேச்ச. உங்க பேச்சு முடியறதுக்குள்ள என் மூச்சு நின்றுடும் போல இருக்கு. தயவு செஞ்சு எல்லாம் சீக்கிரமா எழுந்து ஓடுங்க. இந்த ஹவுஸ் ஓனர் வந்தா அவ்வளவுதான், கதையே கந்தலாயிடும். டே கருவையா, நான் உன்னை இந்த ட்ரீ ஹவுஸை யூஸ் பண்ண வேணான்னு தானடா சொன்னேன். எதுக்குடா இந்த ட்ரீ ஹவுஸை நீ யூஸ் பண்ண? நீ மட்டும் போகாம இத்தனை பேரை சேர்ந்து கூட்டிட்டு போயிருக்க. இந்த ட்ரீ ஹவுஸ் இப்போ உடஞ்சி போச்சு. இப்போ இதுக்கெல்லாம் யாரோட காசு கொடுப்பாங்க? இந்த கருவாயங்கிட்ட இந்த வீட்டு சாவி கொடுத்தது தப்பா போயிடுச்சு. இப்படி வீட்டையே சுத்தமா உடச்சி போட்டுட்டு போயிட்டானே.